அன்பு சகோதரர்களே, என்னோட ஃபாலோவர்ஸே சப்ஸ்கிரைபர்ஸே, நேற்றுலேருந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. நேற்று இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. இப்போ ஏதோ கொஞ்சம் மனசு தேத்தி வந்து போடுறேன். நம்ம இதய தெய்வம் நம்ம அண்ணன் விஜயகாந்த் அவர் இறந்துட்டாரு. அந்த இறப்பு வந்து இன்னும் மீள முடியல. நேற்று ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தது. நல்ல மனுஷனை கடவுள்கிட்ட அமிச்சிட்டானுங்க. இந்த மாதிரி நல்ல மனுஷன் நம்ம திருப்பி பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த நாளைக்கு ஆளாமல் யாரும் கடவுள் சும்மா விட மாட்டார். இப்பெல்லாம் மிஞ்சி மாதிரிலாம் இல்லை. பாபோனுக்கு இம்மிடியா ரிசல்ட் கிடைச்சது. கடவுள் கொடுத்துறாரு ரிசல்ட்டை. யார் யாரெல்லாம் இதுக்கு வந்து காணுமோ அவங்க அனுபவிப்பாங்க, கண்டிப்பா அனுபவிப்பாங்க. ஆனா ஒண்ணு, என்னைக்கும் மிந்தி நம்மளோட புரட்சித்தலை எம்ஜிஆர் இருந்தால் எப்படி நம்ம மக்கள் மனசுல இருப்போம், அதே மாதிரி நம்ம அண்ணன் விஜயகாந்த் நம்ம மனசுல இருப்பாரு. என்னைக்கும் அவர் நினைச்சிட்டு இருப்போம். அவருக்கு இறப்பே இல்லை, அவர் நம்ம மனசை வாழ்ந்துட்டே தான் இருப்பாரு. ஸோ இதை பேச முடியல. இதை பதிவு போடுறேன், நீங்களும் ஷேர் பண்ணி பதிவு பண்ணுங்க. தயவு செய்து அண்ணன் அவரோட ஆத்மா சாந்தி அவங்க எல்லாமே வேண்டிக்கலாம். வாழ்க்கை நம்ம அண்ணன் வளர்க்க அவரோட தான தர்மம் என்னைக்கும் அவரை விடாது. அவரோட கடவுளை அவர் கண்டிப்பா அவர் என்ன சொர்க்கத்துக்கு தான் அழைச்சிப்பாரு. அது எந்த ஒரு இதுவும் இல்லை. அண்ணா அவங்கள நாங்கள் மிஸ் பண்றோம். புரட்சி தலைவரை நாங்கள் உங்களை மிஸ் பண்றோம். உங்க தம்பிக்கு நாங்கள் எல்லாமே மிஸ் பண்றோம். கேப்டன் விஜயகாந்த் சார் இப்போ நாங்கள் மிஸ் பண்றோம். என்னைக்கு அந்த பேரை யாராலும் திருப்பி பெற முடியாது. கேப்டன் விஜயகாந்த் சார் பேர் என்பனாலும் யாராலையும் இந்த பேரை இனிமேல் வாங்க முடியாது. நீ வாங்கின மாதிரி என்னைக்கும் உங்களை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஐயா மன்னிச்சுக்கோங்க, கடவுள் வேண்டி உங்க ஆத்மா சாந்தி.